அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி. சான்றோர் பெருமக்களே, நாலடியாரில் இன்றும் கற்புடை மகளிர் என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல். எது வீடு என்று இந்த பாடலில் அவர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். நாலாரும் ஆராய் நனி சிறிதாய் எப்புறனும் மேலாறு மேலுரை சோரினும் மேலாய வல்லாளாய் வாழும் ஊர் தற்புகழும் மான் கற்பின் இல்லாள் அமைந்ததே இல். எது வீடு என்று மிக அழகாக சொல்லுகிறார். எது வீடா? 4 பக்கங்களிலும் வழி உடையதாய். அப்போனா ரொம்ப பணக்கார வீடுன்னு இல்லை, 4 பக்கமும் சுவர் இடிஞ்சு போயிருக்குதான். அதனால் எந்த பக்கம் வேணால் நுழையலாம். 4 சுவர்கள் இடிந்து இருப்பதனால் 4 பக்கங்களிலும் வழி உடையதாய், மிக சிறியதாய், பெரிய வீடு இல்லை, மிக சிறியதாய், எல்லா பக்கங்களிலும் மேல் கூரை பிரிந்து மேல் தொலைகளிலிருந்து மழை நீர் ஒழுகும் வறுமையுள்ள காலத்திலும். ரொம்ப கஷ்டம், எங்கே பார்த்தாலும் ஒழுகுது, எங்கே பார்த்தாலும் கூரை பிரிஞ்சு போய் கிடக்குது, தொலைகள் வழியாக மழை நீர் ஒழுகிறது. ஆக எல்லா பக்கங்களிலும் மேல் கூரை பிரிந்து தொலைகள் வழியாக மழை ஒழுகும் வறுமை நிலையிலும் மேலான அறங்களை செய்ய வல்லவளாய். அறங்கள் செய்கிறாய், இந்த நிலையிலும் மேலான அறங்களை செய்ய வல்லவளாய், அவள் வாழும் ஊரில் சிறப்பு பொருந்திய கற்புடையவள் என புகழத்தக்கவளாய் அமைந்துள்ள மனையாளை பெற்றிருப்பதே வீடு. அவளை போல கற்புடையவள் யார்ப்பா இருக்காங்க? அப்படி எல்லாரும் புகழறாங்களாம். அவளை போல அறம் செய்கிறவங்க யார் இருக்கிறாங்கப்பா? அப்படி அறங்கள் செய்கிறாளாம். அப்படிப்பட்ட மனையாளை, மனைவியை பெற்றிருக்கும் வீடே வீடு. என்ன சுருக்கமாக, வறுமை காலத்திலும் பிறர் மதிக்க வாழும் கற்புடையாளை பெற்றிருப்பதே வீடு. நன்றி, வணக்கம்.